நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் கொஞ்சம் யோசிங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த அந்தஸ்துகளை பட்டியல் போடுங்க. ரஹ்மத்துன் லில் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு அருட்கொடை, கருணையாளர், மைத்ரி, வக்த்ருவரையா, merciful prophet நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ், ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவருக்கு நபி அல்ல, காஃபத்தன் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நபி. எவ்வளவு பெரிய ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. வஅன சய்யிதுல் அன்பியா, நபிமார்களின் தலைவர் நான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக கல்வியிலே பட்டம் படிப்பு எழுத்தறிவு இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வஹி என்ற ஞானத்தை பெற்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்த நபிமார்களுடைய தலைவர். சாதாரண நிலைமை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ஹாத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களின் முத்திரை, நபிமார்களுடைய சீல், கடைசி நபி. எத்தனையோ பண்பு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தோழர், ஹலீலுல்லாஹ், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹலீல், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ஹலீல். பண்பு கான ஹுலுகுல் குர்ஆன், நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம் குர்ஆனாக இருந்தது. எல்லாத்திலையும் ஒன்றிலையும் மிஸ்ஸிங் இல்லை. எல்லா விதத்திலும் ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும், ஆன்மீக தலைமையாக இருந்தாலும், அக்கு வேறு ஆணி வேறாக முன்மாதிரி திறந்த புத்தகம். உள்ளுக்குள்ள அந்தரங்க வாழ்வு ஒன்று கிடையாது. அதுவும் பிறருக்கு முன்மாதிரி, ரோல் மாடல். மனைவியுடன் எப்படி இல்லறத்தில் இருப்பார்கள் என்பது கூட மூமீன்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தரப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பணிவா நடந்தாங்க தெரியுமா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானத்தில் அமது மின் இமாஇ அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளில் அடிமை பெண்கள்ல யாராவது லதாஹுத பியதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதன்தலிகு பிஹி ஐசு ஸாஅத், ரசூலுல்லாஹ்வுடைய கைகளை பிடித்து ரசூலுல்லாஹ்விடம் சில கேள்விகள் கேட்பதற்கோ சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கோ அரசாங்கத்தின் மூலமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கோ நினைத்தால், அடிமை பெண்கள் தானே, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடன் நேரடியாக வரலாம். கைப்பிடிக்கிறத சொல்றாங்க, அவ்வளவு ஃப்ரீடமா. ஒரு அடிமை பெண் கூட அல்லாஹ்வின் தூதரின் கைகளை பிடித்து, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் பண்ணித்தாங்க, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, பூர்த்தி செய்து தாருங்கள், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய குடும்ப பிரச்சனை இருக்கிறது, அதற்கு தீர்வு தாருங்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு மார்க்க ரீதியான கேள்வி இருக்கிறது, விளக்கம் தாருங்கள் என்று மதீனத்து ஒரு அடிமை பெண்ணுக்கு கூட அல்லாஹ்வின் தூதரை அணுக முடியும். அந்த அளவுக்கு பணிவின் உச்சம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். ஒரு படிக்காத ஒருத்தன் நம்மளோட பேச வந்தா பிரஸ்டீஜ் பார்க்குறோமா இல்லையா? நம்முடைய சபைகளில் அது எப்படி குசு 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 என்று இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் நாம் மதிப்பு கொடுப்போம். டிகிரிகளை பட்டங்களை நம்ம பேருக்கு பின்னால் அடுக்கினால் தான் மதிப்பு கொடுப்போம். தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கோட நாம் பணிவை காட்டுவோமா? ஒரு மரக்கறி வியாபாரியுடன் ஒரு பணிவை காட்டுவோமா? சாக்கடைகளில் அந்த சாக்கடையை அள்ளக்கூடியவனோடு நாம் பணிவை காட்டுவோமா? அவன் ஒரு கப்பில் வாயை வச்சு டீ குடிச்சா அந்த கப்பை 10,000 தடவை கழுவிதான் நாங்கள் பயன்படுத்தணும் என்று சொல்லி எங்களோட உள்ளம் சொல்கிறதே. ஒரு அடிமை பெண்ணுக்கும் ரசூலுல்லாஹ்வை அணுக முடிந்ததே. அடிமை பெண்கள் மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு பொம்பளை, மென்டலான ஒருத்தர், ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடம் அன்ன இம்ராத்தன் கான ஃபீ அக்லிஹா ஷைஉன், தலையில் பித்து பிடித்த ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஃபகாலத், அவள் சொல்கிறாள், யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னலி இலைக ஹாஜத்தன், அல்லாஹ்வின் தூதரே உங்களிடம் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. அப்படியா? பைத்தியம் வருது, கடிச்சிருமாட்டு பயந்தாங்களா? நம்மளோட பைத்தியம் பேசிக்கொண்டிப்போமா? ஐ ஹவ் ஆர் யூ, ஃபைன் தேங்க் யூ, ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா, யூ ஆர் ஃப்ரம், ஐ ஆம் முரு ஃப்ரம் நைஜீரியா என்று பேசுவோமா? பேச மாட்டோம். பைத்தியம் இருக்கு, திடீரென்று கொதறிச்சேண்டா, நம்மளை கடிச்சிருச்சேண்டா, பயந்து ஓடுவோமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் அப்படியா இருந்தார்கள்? பைத்தியம் என்று தெரியுது, ரசூலுல்லாஹ்வோட என்ன பைத்தியம்தான், என்ன சொல்லி பேசுறான்னு பாருங்களே. யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் என்ற அந்த கண்ணியத்தை கொடுத்து பேசும்போது அவள் பைத்தியக்காரியாக இருந்தால், முழு பைத்தியம் கிடையாது, கொதற அளவுக்கு ஒரு முழு பைத்தியம் கிடையாது, என்னமோ பேச நினைக்கிறார். இந்த மாதிரி ஒரு பெண்மணியுடன் தெருவில் இருந்து நாங்க பேசினா என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு பைத்தியக்காரியுடன் பேச்சு, கதையை கட்டி விடுவாங்களா இல்லையா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? யா உம்ம ஃபுலானின் உம்துரி ஐய சிககி சேதி ஹத்தா அக்லியலகி ஹாஜதகி. இன்னாருடைய தாயாரே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடிமக்கள் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். பைத்தியம்தான், ஆனா இன்னாருடைய தாயாரே, அவன் பெத்த மகன் யார் என்று ரசூலுக்கு தெரியும். ஐடென்டிஃபிகேஷன், ரெக்கக்னிஷன், அறிமுகம் இருந்தது. இன்னாரின் தாயாரே, உங்களுடைய தேவை என்பதை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன், உங்களுடைய கோரிக்கையை முன்வையுங்கள் என்று பேசுகிறார்கள். ஃபஹலா மஅஹா ஃபீ பஅலி துருகி ஹத்தா ஃபரஹத் மின் ஹாஜதிஹா. மக்கள் நடமாடக்கூடிய தெருக்களில் ஒரு தெருவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயுடன் தனிமையிலே நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த தாயின் தேவையை பூர்த்தி செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல 46,048வது செய்தியா பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி என்று பாருங்க. தரம் பார்த்து மக்களுடன் பழகுவதா? எடுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு மக்களுடன் பழகுவதா? மூளையே இல்லையே, மூளை பேலன்ஸ் இழந்துட்டாங்களே. யாரா இருக்கட்டுமுங்க, நாங்கள்லாம் கொம்பு முளைச்சவங்களா? நாங்களாம் வானத்தால விழுந்தவங்களா? மக்களை நாங்கள் மதிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கிறது, ஒரு கௌரவம் இருக்கிறது. அந்த கௌரவத்தை நாங்கள் உரிய முறையில் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம்.